வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அருமையான நல்லாம்பட்டி சிக்கன் ரெசிபி. அடடடா, இல்லை, இது நல்லாம்பட்டி காளான் மசாலா. நல்லாம்பட்டி சிக்கன் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் ஒரு ஃபேமஸான ஒரு ரெசிபி. அதையே வெஜிடேரியனுக்காக நான் இன்றைக்கி நல்லாம்பட்டி காளான் மசாலாவை செஞ்சுருக்கேன். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாதம், தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம சேனலில் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க கிச்சன் போகலாம். இதுக்கு முதல்ல ஒரு மசாலா நம்ம ரெடி பண்ணியிருக்கணும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டீட்டெயிலில் கொடுத்துருக்கேன். அது ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் முழு மல்லி, 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 காஞ்ச மிளகாய், துளியோண்டு கொஞ்சமாக வெந்தயம், அப்புறம் 2 சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு. ஸோ ஒரு இரும்பு சட்டி வச்சுக்கோங்க. இரும்பு சட்டியில் செஞ்சால் இன்னும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வரும். மிதமான தீயில் வச்சு எண்ணெய் எல்லாம் ஒன்றும் ஊற்ற வேண்டாம். அப்படியே ட்ரை ரோஸ்ட், நல்ல ஒரு மணம் வரும். அந்த அளவுக்கு நீங்கள் அதை அப்படியே ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து இது ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுட்டு பவுட்ரு பண்ணிக்கோங்க. இடிகல் இருந்தால் நல்லா இடிக்கலாம். அப்படி இல்லைன்னா மிக்சியில் போட்டு கூட நீங்கள் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இந்த நல்லாம்பட்டி சிக்கன் செய்கிறதுக்கு 3 பொருள் மஸ்ட்டு. அது இல்லாமல் நீங்கள் செய்யவே முடியாது. ஒன்று நல்லெண்ணெய், இன்னொன்று சின்ன வெங்காயம், இன்னொன்று இந்த வறுத்தரைச்ச மசாலா. ஸோ 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஸோ எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு 10 பல் பூண்டு இடித்து வச்சுக்கோங்க. உரிச்சிட்டு இடித்து வச்சுக்கோங்க. கூடவே 2 காஞ்ச மிளகாய், அந்த விதையெல்லாம் எடுத்துட்டு மிளகாயை மட்டும் அப்படி கிள்ளி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை. எப்பயுமே இரும்பு சட்டி வைக்கும்போது கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ளேமை கம்மி பண்ணியே வச்சிடலாம். அந்த ஹீட் அப்படியே தாங்கும் உங்களுக்கு. ஸோ நமக்கு கேஸும் மிச்சமாகும் நீங்கள் இந்த மாதிரி அயன் கடாயில் செய்யும் போது. இப்போ இது 3 கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். அடுத்தது நல்ல உங்கள் கையில் ஒரு கைப்பிடி, நான் இன்றைக்கி ஒரு 200 கிராம் காளான் எடுத்திருக்கேன். 3 பேர் தாராளமாக சாப்பிட்லாம் நான் செய்கிற குவான்டிட்டி. அதனால் உங்கள் கையில் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம். சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்க வேண்டாம், அப்படியே 2 மட்டும் கட் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கிக்கலாம். ஸோ வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்கி வரட்டும். 1/2 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துருக்கேன். நல்ல பழமான ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நல்லா ப்ரௌன் ஆகட்டும் வெங்காயம். அதுக்குள்ளே நம்ம வதக்கின, அதாவது ரோஸ்ட் பண்ண மசாலாவை இந்த மாதிரி பொடிச்சிட்டு வந்துடலாம். அடுத்தது தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு ப்ரௌன் ஆனால் போதும். நல்ல பழமாக இருக்கட்டும் தக்காளி. பெரிய தக்காளியாக இருந்தால் 1 போதும். இல்லை சின்ன தக்காளியாக இருந்தால் 2 போட்டுக்குங்க. இப்போ எப்பயுமே தக்காளி நல்லா குழஞ்சி வதங்க, கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டுட்டிங்கன்னா சட்டுன்னு குழஞ்சி வதங்கிடும். ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போடுறேன். இது நல்லா குழஞ்சிருச்சு பாருங்கள். இப்போது தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா சேர்க்கும் போது ஃப்ளேம் நல்லா கம்மியாகவே வைங்க. 1/4 டீஸ்பூன் செந்தூர் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் செந்தூர் தனி மிளகாய்த்தூள், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி. ஏன்னா அடுத்தது நம்ம போடுற மசாலாவில் மிளகு சேர்த்துருக்கோம், ஒரு காஞ்ச மிளகாய் இருக்குது. அந்த காரத்தெல்லாம் கவனத்தில் வச்சு நீங்கள் போடணும். சில பேருக்கு நல்ல ஸ்பைஸியாக பிடிக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம், உங்கள் விருப்பம் அது. நான் செய்கிறது எப்பயுமே மீடியம் ஸ்பைஸியில் இருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டு அந்த தொக்கு பதம் வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம சுத்தமாக வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்ச காளானை உள்ளே சேர்த்துக்கலாம். 3 பேர் தாராளமாக சாப்பிட்லாம் நான் இன்றைக்கி செய்கிற குவான்டிட்டி. இப்போ இந்த மசாலாவோடு சேர்த்து காளானை நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டிங்கன்னா காளானே தண்ணி விடும். சிக்கன் எப்படி தண்ணி விடுதோ அதே மாதிரி காளானும் தண்ணி விடும். ஸோ அதை பார்த்துக்கிட்டு தேவைப்பட்டால் உங்களுக்கு இது கிரேவி பதத்தில் வேணுமா இல்லை கொஞ்சம் ட்ரையாக வேணுமா. கிரேவி பதம் வேணும்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்ற வேண்டியிருக்கும். இல்லை கொஞ்சம் ட்ரையாகவே இருக்கட்டும் அப்படின்னிங்கன்னா இந்த காளான் ரிலீஸ் பண்ணுற தண்ணியே உங்களுக்கு போதும். நீங்கள் தண்ணியும் தனியாக ஊற்ற தேவையில்லை. இப்போ எல்லாம் நல்லா கலந்து அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. காளான் எப்பயுமே 2லேருந்து 3 நிமிஷம்தான் அதோட குக்கிங் டைம். அதுக்கு மேலே அது வேக வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பெரட்டி விடுங்க. அப்படியே ஒரு 2 நிமிஷம் அப்படியே கலந்து விட்டு அப்படியே வச்சிங்கன்னா அப்படியே எண்ணெய் எல்லாம் ஓரத்தில் பிரிஞ்சு வரும். மசாலா போட்டதுக்கப்புறம் 2 நிமிஷம் போதும் உங்களுக்கு. அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான நல்லாம்பட்டி
காளான் மசாலா ரெடி. ஃபைனலாக பொடியாக நறுக்குன்னா கொத்தமல்லி தூவி நான் இன்றைக்கி இதை மினி ஊத்தப்பம் மாதிரி போட்டு டின்னருக்கு இந்த காளான் மசாலா செஞ்சுருக்கேன். நீங்கள் லஞ்சுக்கு சாப்பிட்றதுனா இதை அப்படியே ரைஸில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். இல்லை வெரைட்டி ரைஸ்க்கு இது சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். கொஞ்சம் ட்ரையாக இருந்ததுன்னா சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். டிஃபனுக்கு அப்படின்னா சப்பாத்தியோ தோசையோ, தோசை கூட ரொம்ப நல்லாயிருக்கும், சப்பாத்தி கூடயும் நல்லாயிருக்கும், ரைஸ் கூடயும் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி உங்களுக்கு இருக்கும். நல்ல சுட சுட இந்த மாதிரி ஒரு ஊத்தப்பம், மினி ஊத்தப்பம் செஞ்சு அது கூட வச்சு செஞ்சு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். வெஜிடேரியன்ஸ் வீக்கெண்டுக்கு இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிடுங்க. இதே மாதிரி தான் நீங்கள் சிக்கன் நல்லாம்பட்டி சிக்கனும் செய்யலாம், நல்லாம்பட்டி மட்டனும் செய்யலாம். சிக்கன்னா அப்படியே போட்டு செய்யுங்க, மட்டன்னா ஒரு 2-3 விசில் ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க. எப்படி செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இன்னொரு ஃபேண்டாஸ்டிக் ரெசிபியோட மறுபடியும் பார்ப்போம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.